ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆவணி மாதத்தில் திருமணம் செய்வோருக்காக ஒரு குட் நியூஸ் வந்துள்ளது. சுப முகூர்த்த தினங்களில் ஆவண பதிவுகள் அதிகம் நடைபெறும் என்பதால் அன்றைய தினங்களில் திருமண ஆவண பதிவுக்காக கூடுதல் டோக்கன் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி வரும் 28 மற்றும் 29ஆம் தேதி சுப முகூர்த்த தினம் என்பதால் அன்றைய தினம் திருமண ஆவண பதிவுக்கு கூடுதல் முன்பதிவு டோக்கன் வழங்க பத்திரப்பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களில் வழக்கமாக வழங்கப்படும் 100 டோக்கன்களுக்கு பதிலாக 150 முன்பதிவு டோக்கன்களையும், 2 சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 200க்கு பதிலாக 300 டோக்கன்களையும் உயர்த்தி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே வழங்கப்படும் 12 தட்கல் டோக்கன்களுடன் கூடுதலாக 4 தட்கல் டோக்கன்களை வழங்கவும் பத்திரப்பதிவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் வெறும் 66 வாக்குறுதிகளை மட்டுமே முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாக குற்றம் சாட்டிய அன்புமணி ராமதாஸ் இதுகுறித்து விவாதிக்க தயாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் நிறைவேற்றப்படாத திமுக வாக்குறுதிகள் குறித்த புத்தகத்தை வெளியிட்ட அவர், உழவர் நலன் என்ற தலைப்பில் 46 வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என குற்றம் சுமத்தியுள்ளார். அவர்கள் நிறைவேற்றியது 12.94%. 12.94%. சரி, 13% வச்சுக்கங்களேன், 13 விழுக்காடு வச்சுக்கங்களேன். ஆக 87 விழுக்காடு வாக்குறுதிகள் திமுக நிறைவேற்றவில்லை. இது ஆதாரபூர்வமாக இதில் இருக்கிறது. இதற்கு நாங்கள் எங்கே வேணாலும் நான் வரேன் விவாதம் செய்வதற்கு. பொது மேடையில் முதலமைச்சர் வரட்டும், அவருக்கு நேரம் இல்லைன்னா யாராவது துணையே வரட்டும், அதிகாரிகள் வரட்டும், கட்சிக்காரங்க யாரோன்னா வாங்க, நான் வரேன். நான் வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றிய திமுக இன்னைக்கு மக்களை ஏமாற்றி முதலமைச்சர் அவர்கள் 98 விழுக்காடு நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், 97ன்னு ஒரு நாள் சொல்றாரு, 98ன்னு ஒரு நாள் சொல்றாரு, 90ன்னு ஒரு நாள் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.